உலகம் முழுவதும் மொழிபெயர்க்க ஒரு செல்போன் போதும் என்றும் மூன்றாவது மொழியை திணிக்க வேண்டாம் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், மும்மொழி கொள்கை என்பது நமக்கு தேவையில்லாதது என்றும், தேர்வில் அனைத்து மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று மூன்றாவது மொழியில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் அதே வகுப்பை தான் தொடர வேண்டும் என்றும், அதனால் அதை திணிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினார். எங்களுக்கு அறிவு தான் முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுமா, ஒரு செல்போன் போதுங்க உலகம் முழுவதும் போகிறதுக்கு. நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கின்ற மொழியில் நான் பேசணும், ஒரு கேள்வி கேட்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது, எனக்கு பசிக்குது, இந்த ஹோட்டலில் போய் எப்படி கேட்கணும்னா அந்த நான் கூகுளில் நான் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியில் நான் சொன்னால் சாப்பிட்டு நான் போடணும். இது போதுமானது. மதுரையில் உதயநிதி ஸ்டாலின் ரோட் ஷோ ஒரு மேஜிக் ஷோ என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் அதிமுக சார்பில் 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமையில் இந்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், திமுக 4 ஆண்டு ஆட்சியில் இதுவரை மதுரை மக்களுக்கு சேவை எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியவர், உதயநிதி ஸ்டாலின் ரோடு ஷோ ஒரு மேஜிக் ஷோ என்று விமர்சித்து பேசினார். மேலும் செக்கான் நூரணி அரசு கல்லூரி மாணவர் விடுதியில் ITI மாணவர்கள் மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் விடுதியில் தங்கியிருந்த மாணவன் ஒருவரை நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்திய செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், இந்த ஆட்சியின் அவல நிலையை இந்த சம்பவம் எடுத்துரைக்கிறது என குற்றம் சாட்டி பேசினார். மதுரை மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்கள் ரோட் ஷோவை பார்த்து ஏமாற மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் காட்டுகிற ரோட் ஷோ மேஜிக் ஷோ, புரட்சி தமிழ் எடப்பாடி ரோட் ஷோ தான் ரியல் ஷோ. காரிமங்கலம் அருகே சிறுமி கருவுற்றதை மறைக்க 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மகளிர் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த தும்பலஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி யுவராஜ், இவரது மனைவி மங்கம்மாள். இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ள நிலையில் 2வது மகள் காதல் திருமணம் செய்துள்ளார். மேலும் அவர் 18 வயது ஆவதற்கு முன்பே கருவுற்ற நிலையில் இதுகுறித்து சமூக நலத்துறை அலுவலர் பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வீரம்மாளுக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்த வீரம்மாள், குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்து சிறையில் அடைக்க உள்ளதாகவும், 50,000 ரூபாய் கொடுத்தால் வழக்கை கைவிட்டு விடுவதாகவும் சிறுமியின் பெற்றோர்களிடம் கூறியுள்ளார். பணம் கொடுக்க விரும்பாத சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து தருமபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு TSP நாகராஜுக்கு புகார் அளித்துள்ளனர். தொடர்ந்து ரசாயனம் தடவிய 50,000 ரூபாய் பணத்தை வீரம்மாள் பெறும்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வீரம்மாளை கைது செய்தனர். தொடர்ந்து அவரை விசாரணை நடத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர். காரியாபட்டியில் அமேசான் ஆப்பில் பிளாஸ்க் ஆர்டர் செய்த நிலையில் பார்சலில் கல் இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பெரியார் நகரைச் சேர்ந்தவர் ரமா. இவர் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு அமேசான் ஆப் மூலம் சுமார் 400 ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்க் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அந்த பார்சல் அமேசான் கொரியர் மூலம் டெலிவரிக்காக வீட்டிற்கு வந்துள்ளது. தொடர்ந்து அதனை வாங்கிய ரமா பிரித்து பார்த்தபோது அதில் பிளாஸ்க் பதிலாக ஒரு சிறிய கல் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து இது குறித்து பார்சல் கொண்டு வந்த நபரிடம் கேட்டபோது அவர் அமேசான் ஆப்பில் சென்று புகார் அளியுங்கள் என்று கூறி சென்றதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்துள்ளார். அதிமுக அலுவலக கட்டடம் இங்குதான் உள்ளது, ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் கழகத்தின் சாதனைகளையும், தமிழ்நாட்டை உயர்த்தும் சமூக நலத்திட்டங்களையும், முன்னெடுப்புகளையும் குறித்து சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசியவர், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைந்துள்ளதாகவும் அதை பயன்படுத்திக் கொண்டு தம்முடைய மக்கள் பிரதிநிதிகளை குறைத்துவிட வேண்டும் என்று ஒன்றிய பாஜக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அதிமுக அலுவலக கட்டடம் இங்குதான் உள்ளது என்றும், ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என விமர்சித்து பேசினார். அங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க, எனக்கு கட்டடம் அங்கதான் இருக்கு, தெளிவா தெரியும். கட்டடத்தையுமா டெல்லி கட்டு போக முடியும், முடிஞ்சா இடத்துக்கு போயிருக்கீங்க பிடிச்சு. ஆனால் அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாத, நம்மளும்
பார்த்துட்டு தான் இருக்கோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று நீலகிரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும், நீலகிரியில் செயல்படுத்தப்படும் இ-பாஸ் முறை குறித்து நீதிமன்றத்தை அணுகி முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் அம்மா ஆட்சியில் வழங்கியது போல் தாலிக்கு தங்கம் மற்றும் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை வழங்கப்படும் என்றும், தீபாவளி திருநாளன்று அனைத்து பெண்களுக்கும் புடவைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த ரத்து செய்யப்பட்ட இந்த தாலிக்கு தங்க திட்டம், திருமண உதவி திட்டத்தை அதிமுக ஆட்சி கொண்டு வந்து வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியாக செஞ்சிருக்கிறோம். திருப்பூரில் செயல் அலுவலர் கோயில் பூசாரிகளை சமூக பெயர் பயன்படுத்தி திட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் புதுப்பை கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையரின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோயிலில் பூசாரிகள் சிலர் திருப்பணி என்ற பெயரில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனை தட்டி கேட்ட பொதுமக்களை கோயில் பூசாரிகள் சமூக பெயரை பயன்படுத்தி திட்டியது மட்டுமில்லாமல், கோயில் பூசாரிகள் ராஜேந்திரன் மற்றும் ராஜராஜன் ஆகியோர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தனர். இந்நிலையில் முறையான பயிற்சி பெற்ற 2 பூசாரிகளை நியமிப்பது குறித்து செயல் அலுவலர் மாலதி மற்றும் காவல் ஆய்வாளர் ஞானப்பிரகாசம் தலைமையில் கோயில் பூசாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது, ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக பேசிய செயல் அலுவலர் மாலதி கோயில் பூசாரிகளை சமூக பெயரை பயன்படுத்தி திட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் தமிழ்நாடு உணவு ஆணையம் சார்பில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு உணவு ஆணையம் சார்பில் ஆணையத்தின் தலைவர் சுரேஷ்ராஜன் தலைமையில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களைச் சார்ந்த உணவு வழங்கல் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆணையத்தின் தலைவர் சுரேஷ்ராஜன், கூட்டத்தில் நுகர்வோர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், உணவு வழங்கலில் 98% பணிகளை அதிகாரிகள் நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் உணவு ஆணையத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் செயல்பாடு குறித்து மண்டல ஆய்வில் தெரிந்து கொள்ள முடிவதாகவும், முதலமைச்சரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உணவு ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு 98% பணிகள் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வேகமாக அதிகாரிகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கட்டட திறப்பு விழாவில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு கட்டடத்தை திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதிய பேரூராட்சி கட்டட திறப்பு விழா பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் புதிய பேரூராட்சி கட்டடத்தை திறந்து வைத்தார். இதனையடுத்து மக்கள் மத்தியில் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், சுமார் 7900 ஏக்கர் கோயில் நில ஆக்கிரமிப்புகளை திமுக அரசு அகற்றியுள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து மாமல்லபுரத்தில் 90 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் அமைய இருக்கும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் பணிகளை தரமானதாக விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். விஜய் தனது பரப்புரைகளில் கீழ்த்தரமான பேச்சுகளை பேசி வருவதாக விழுப்புரத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக சார்பில் 2026 தேர்தல் பணிக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், விஜய் தனது பரப்புரைகளில் கீழ்த்தரமான பேச்சுகளை பேசி வருவதாகவும், தாங்கள் அதுபோல பேசுவதில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் அன்புமணி குடும்ப உரிமையை மீட்பதற்காக நடைபயணம் மேற்கொள்வதாக கூறியவர், தந்தையை பாதுகாப்பது பிள்ளையோட கடமை, அதனை அன்புமணி தவறுகின்றதாக தெரிவித்தார். தொடர்ந்து கலைஞரால் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்ட அன்புமணி திமுகவை எதிர்த்து அதிமுகவிற்கு ஆதரவாக பேசி வருவதாக தெரிவித்தார். GST வரி குறைப்பு குறித்த முதலமைச்சரின் பார்வையை வன்மையாக கண்டிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார்.
பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள எம்ஜி ரோடு பகுதியில் புதிய ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்த விழிப்புணர்வு பற்றி நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். மேலும் அங்குள்ள ஆவின் பாலகத்தில் பால் சார்ந்த பொருட்களுக்கு புதிதாக குறைக்கப்பட்ட விலைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் ஒரு சராசரி குடும்பத்திற்கு வருடம் 50,000 வரையும் மாதம் 5,000 வரையும் சேமிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தார். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடுத்தர குடும்பங்களுக்கு மேம்படுத்தி உள்ளதாக கூறிய அவர், ஆவினில் இன்னும் பால் விலையை குறைக்கப்படவில்லை என்றும் அதற்கான நிர்வாக ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், UBA அரசாங்கம் இருந்தபோது இதேபோன்ற பல்வேறு வரிகள் இருந்ததாகவும் அப்போது ஆட்சியில் பங்கு வகித்த திமுக ஏன் எதிர்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பி பேசினார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை நான் கண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, 8 வருஷத்துக்கு முன்னால ஏன் குறைக்கல அப்படின்னு. கிருஷ்ணகிரியில் தெருவில் நடந்து சென்ற பெண்ணிடம் தங்கச்சங்கிலி பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி ஜக்கப்ப நகர் பகுதியை சேர்ந்த கலைச்செல்வி என்பவர் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று அவர் ஜக்கப்ப நகர் 3வது தெரு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் கலைச்செல்வி கழுத்தில் அணிந்திருந்த 2.25 பவுன் தங்க நகையை பறித்துக் கொண்டு வேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் ஜெகதீஸ்வரர் என்பதும் ஆந்திர மாநிலம் தாடிப்பத்தேரி பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்து மறைமுகமாக பேச எந்த அவசியமும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கூட்டணியில் கூடுதல் தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என சில தலைவர்கள் சொந்தமாக சில கருத்துக்களை பேசுகின்றனர் எனவும் மூத்த நிர்வாகிகள் சொல்லும் கருத்துக்கள் வரும் 28ஆம் தேதி செயற்குழுவில் விவாதிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தவிகவுடன் மறைமுகமாக கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என மறுப்பு தெரிவித்து பேசினார். நாங்க எதுக்கு மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தணும், என்ன தேவை இருக்கு மறைமுகமா நடத்துறது? காங்கிரஸ் பார்ட்டி 145 year old பார்ட்டிங்க, ஹிஸ்டாரிக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த கட்சி எதுக்கு மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தணும்? அது மாதிரிலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரை அருகே மதிய உணவு சாப்பிட்ட மாணவருக்கு திடீரென முகங்கள் வீங்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரை தாமரைப்பாக்கம் புதிய காலனியை சேர்ந்த மணிகண்டன் தீபா தம்பதியரின் மகன் மிதுன். 7 வயதான இந்த மாணவர் தனியார் பள்ளியில் பயின்று வந்த நிலையில் நேற்று மதியம் உணவு சாப்பிட்ட பிறகு முகம் வீங்கியுள்ளது. இதனை கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் பெற்றோர் அவரை மேல் சிகிச்சைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மிதுன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மதிய உணவில் ஏற்பட்ட ஏதேனும் ஒவ்வாமையால் இச்சம்பவம் நிகழ்ந்ததா அல்லது வேற ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.